இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்க இன்றைய மன்னா உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற இந்த ஆண்டு 2025 யூபிலி ஆண்டு என்று நாம் அழைக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அனைவருமே இயேசுவின் சாட்சிகளாய் இறைவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த உலகிற்கு ஆசியாக விளங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க வாக்களிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு புனிதருடைய பகுதியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 புனிதர்கள் கிழக்கு திருச்சபையுடைய மாபெரும் தந்தையர்களாக அறியப்படுகிறார்கள். முதலாவது மறைவல்லுனர் புனித பெரிய பசிலியார், இரண்டாவது மறைவல்லுனர் புனித நசியான் கிரகரி என்று சொல்லப்படுகிற இருவருமே கிழக்கு திருச்சபையில மாபெரும் மறை வல்லுநர்களாக கருதப்படுகிறார்கள். மாபெரும் புனிதர்களாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். இறைவன் இவர்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் வல்லமையையும் பயன்படுத்தி விசுவாசத்தை மக்களில் வளர்ப்பதிலும் விசுவாசத்தை மக்களில் உறுதிப்படுத்துவதிலும் இவர்கள் செயலாற்றினார்கள் என்று இந்த இருவரும் புனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்வேறு தப்புரைகளுக்கு எதிராக எழுதியும் மறைவுரை ஆற்றியும் திருச்சபையை வளப்படுத்தியவர்கள் இந்த மாபெரும் புனிதர்கள். இவர்களுடைய பரிந்துரையால் இந்த ஆண்டு முழுவதும் நான் ஏற்கனவே சொன்னது போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை பயன்படுத்தி நாம் விசுவாசத்துல வளரவும் நம் அருகில் இருப்பவர்களை விசுவாசத்துல வளர்த்தெடுக்கவும் இறைவன் நம்மை தூண்ட இந்த அருமையான தினத்துல இவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல திருமுழுக்கு யோவானிடத்துல யூதர்கள் சிலரை அனுப்பி, நீர் யார், வர இருக்கிற மீட்பரா அல்லது இறைவாக்கினரா என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சியோடு, நான் மீட்பர் அல்ல, மீட்பரை சுட்டி காட்ட வந்த பாலைவனத்துல ஒலிக்கின்ற குரலொளி அப்படி என்று தன்னை தாழ்த்தி, நான் மெசியா அல்ல, மாறாக எனக்கு பின் வருகிறவர் தான் மெசியா, அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவன் அப்படி என்று தன்னை தாழ்த்தி அதே நேரத்துல இயேசுவை சுட்டி காட்டுகிற ஒரு மாபெரும் மனிதராகத்தான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் நமக்கு தெரிகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மில் பலர் இன்றைக்கு நான் மட்டும்தான் அப்படி என்று தற்பெருமையில அலைகிற அல்லது நம்முடைய புகழை எப்பொழுதுமே பாடுகிற விளம்பர விரும்பிகளாகத்தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். சின்ன ஒரு உதவி செய்தாலும் அது மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்துவது, அல்லது செய்யாத உதவிக்கு கூட மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்துவது, அல்லது சமீபத்துல ஒரு பாடல் நிகழ்ச்சியில ஒரு ஏழை மாணவனுக்கு நாங்கள் இவ்வளவு ஸ்பான்சர் பண்ண போறோம், இவருடைய படிப்பை முழுவதும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில அந்த குழந்தையை வளர்ப்பவர்களிடத்துல சென்று, இது உண்மையா, இவ்வளவு ஸ்பான்சர் இந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கு என்று கேட்கிற நேரத்துல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஃபாதர், பொதுவெளியில சும்மா அவங்க டிஆர்பி ரேட்டிங்கை ரைஸ் பண்றதுக்காக சொல்லுவாங்க, உண்மையில எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த ஷோவுக்கு போடுற ட்ரெஸ் மட்டும் தான் இவங்க வாங்கி கொடுப்பாங்க, மற்றபடிலாம் பெரிய ஸ்பான்சர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி என்று சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். விளம்பர விரும்பிகளாய், தாட்சி அற்றவர்களாய், தற்பெருமை மிகுந்தவர்களாத்தான் நம்மில் பலர் இருக்கிறோம். அது சில நேரங்களில் மனித இயல்பாக கூட இருக்கிறது. ஆனால் அந்த மனித இயல்பையும் தாண்டி திருமுழுக்கு யோவானைப் போல தாட்சியோடு வாழ்ந்தவர்கள், எல்லா சூழல்களிலும் தங்களுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசுவை சுட்டி காண்பித்தவர்களை வரலாற்றில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பல வரலாற்று உவமைகள் தாட்சியோடு இருப்பவர்களை பற்றி எனக்கு நினைவுக்கு வந்தாலும் முதலில் என்னுடைய நினைவில் இருப்பது நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான். அவர்களுடைய தேர்ந்தெடுத்த முறை, அவர் அந்த திருச்சபையினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்ற விதம், அவர் அணிந்திருக்கிற ஆடை, அவர் அணிந்திருக்கிற சிலுவை, அவர் பயன்படுத்துகிற பொருட்கள், அவர் பழகுகிற நண்பர்கள், அவர் தங்கியிருக்கிற வீடு, அவர் பயணம் செய்கிற விமானங்கள், ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களோடு உணவருந்துவது, அல்லது ஒவ்வொரு ஆண்டும் பெரிய வியாழன் என்று பாதம் கழுவும் சடங்குல அவர் முன்னெடுக்கிற முயற்சிகள், இவை அனைத்துமே நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே ஒரு மனிதன் எப்படி தாட்சியோடு வாழ முடியும் என்பதற்கான சான்றுதான் நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஆன்மீகவர்களே, திரைப்பட நடிகர்களில் ரீவ்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் நடிகர் இருக்கிறார். த மேட்ரிக்ஸ்
த ஜான் விக் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரபல ஹாலிவுட் திரைப்படங்களுடைய கதாநாயகன் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஆனா தான் சம்பாதிக்கிற அனைத்து செல்வத்தையும் ஏழைகளுக்கும் புற்றுநோயாளிகளுக்கும் வீதியோரத்துல வாழ்பவர்களுக்கும் அடைக்கலம் தந்து அவர் தன்னுடைய வருமானத்தினுடைய மிகப்பெரிய பங்கை அவர்களுக்கு கொடுத்து உதவி ஒரு சாதாரண மனிதனாகத்தான் நம்முடைய உலகத்துல அவர் வாழ்ந்து வருகிறார். இந்த இரண்டு வாழும் நபர்களுடைய உதாரணத்தை நான் சொல்வதற்கான காரணம், நம்முடைய வாழ்வு என்பது தாட்சியான ஒரு வாழ்வாக இருக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்வு என்பது அந்த தாட்சியாக வாழ்ந்து தாட்சியின் உருவமாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு வாழ்வாக, இயேசுவை மற்றவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிற நேரத்துல அதுதான் உண்மையாகவே புனிதத்துவத்தின் அடையாளமாக நான் கருதுகிறேன். ஆகவே அன்புமிக்க பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆசிரியர்களே, குருக்களே, கன்னியர்களே, நம்முடைய வாழ்வு தாட்சி மிகுந்த ஒரு வாழ்வாகவும் அதே நேரத்துல இந்த தாட்சி இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற, இயேசுவை முன்னறிவிக்கிற, இயேசுவை சுட்டி காட்டுகிற ஒரு வாழ்வாக இருந்தால் நிச்சயமாக திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் மனிதர்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் விண்ணரசுல மிகப்பெரியவர்களாக இருப்போம் என்கிற உறுதியோடு தாட்சியோடு வாழ்வோம். இயேசுவை எல்லா சூழல்களிலும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.